பாயத்தோட கழுத பணப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சம்மர் வீக்கெண்டை தரமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 2 க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியோட உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ரெண்டுமே கன்னட மூவி தான், தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. எங்கே அவைலபிளாக இருக்குது, என்ன ஓடிடின்றதை வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். முதல் படத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். விஜய் ராகவேந்திரா நடிப்பில் தேவி பிரசாத் செட்டியோட இயக்கத்தில் வெளிவந்த சீதாராம் பினாய் கேஸ் நம்பர் 18 தான் இந்த படத்தோட தலைப்பு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ஊருக்கு மாற்றலாக வர்ற எஸ்ஐ சீதாராம் வந்த முதல் நாளே அவரோட வீட்டில் ஒரு கொள்ளை நடக்குது. அது அவரோட ஈகோவை கிளாஷ் ஆகுது. என்னடா வந்த ஒரு முதல் நாளே நம்ம வீட்டில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்களே அப்படின்ற ஒரு கடுப்பில் யார் அந்த கொள்ளைக்காரன்றதை தேடி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் இது மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் கேஸ் இதே ஊரில் திரும்பவும் கொலையாக நடக்குது. என்னடா அங்கே தான் நடந்துச்சு, இங்கேயும் நடக்குதுன்ற கன்ஃபியூஷனில் 2 கேஸையும் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் இவர் சந்தேகப்படுறாரோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக கொலையாகிறாங்க. ஏன் அவங்க கொல்லப்படுறாங்க, சீரியல் கில்லர் யார், சீரியல் கில்லருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், சீரியல் கில்லர் யாரெல்லாம் கொலை பண்ணுறான், அந்த சீரியல் கில்லரை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் தரமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், நம்மளை சீட் நுனிக்க கொண்டு வந்துடும். தரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது படம் த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இந்த படமும் சேம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். ஒரு கேஸ் முடிஞ்ச உடனே அக்கடான அவரை உட்கார விடாமல் 2வது கேஸும் ஆரம்பிச்சிருது. அதே ஊரில் இன்னொரு சீரியல் கில்லர் புதுசாக முளைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வயசுள்ள ஆண்கள் மட்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தொடர்ச்சியாக கொலையாகி இறக்குறாங்க. ஸோ இந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒவ்வொரு முடிச்சா அவிழுது. தானாக வந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு சஸ்பெக்ட் வந்து மாட்டுறாரு. அப்படி மாட்டிக்கிட்ட அவரும் கொலையாளி கிடையாது, ஆனால் அவர் இன்னொரு கொலையில் ஈடுபட்டவர் அப்படின்னு விசாரணையில் தெரிய வருது. அப்போ இந்த சீரியல் கில்லர் இன்னும் மாட்டவே இல்லை. யார் அந்த சீரியல் கில்லர்னு தேடி போகும்போது தான் ஒவ்வொரு முடிச்சா அவிழுது. நமக்குமே அந்த சுவாரஸ்யம் தொத்திக்கிறது. உண்மையிலே அட்டகாசமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான். முதல் படத்தை போலவே யார் அந்த கொலையாளி, ஏன் கொலை பண்ணுறான், அதுக்கான காரணம், அதை எப்படி இவர் கண்டுபிடிக்கிறார்ன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முதல் படத்தை விட 2வது படம் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. ஆனால் அட்டகாசமான முடிவை யாரும் எதிர்பார்க்க முடியாது. படத்தோட முதல் ஒரு 20 நிமிஷத்துலேயே நான் குறிப்பாக இவன் தான் கொலையாளின்னு ஒரு ஹிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சேன். வழக்கமாக நம்ம எல்லா சீரியல் கில்லர் மூவிலையுமே ஒரு விஷயம் நடக்கும், அது இந்த படத்துலேயும் நடந்துச்சு. ஸோ இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணிச்சேன். அது சரியாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்கள், நீங்களும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆமாம் இந்த சீனில் இதை வேணால் தான் இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 படமே தரமாக இருக்கும். முதல் படம் சீதாராம் பினாய் கேஸ் நம்பர் 18 யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அந்த படத்தோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2வது படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவி லிஸ்ட்டோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.